அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பாக மார்ச் 12ஆம் தேதி முதல் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, குறிப்பாக அடுத்த 7 நாளில் இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் என்ன என்பதை பார்க்கும் போது, ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 2, 3, 4 ஆகிய இடங்களில் வலம் வரப்போகிறார். கிடைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரக்கூடிய ராசியின் அதிபதியான சந்திரனின் அமைப்பு திட்டவட்டமாகவே எண்ணி 3 நாளில் எதிர்பாராத நல்ல மாற்றம் உங்களுடைய வாழ்வில் வருவதால் உங்கள் விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான தடை தாமதங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை உறுதியாகவே மாற்றி கொடுக்க போகிறாருங்க ராசியின் அதிபதியான சந்திரன். அதோடு மட்டுமல்லாது பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் மிகவும் வலுவாக 15ஆம் தேதி முதல் அஷ்டமத்தை விட்டு விலகி பாகியஸ்தானம் ஆகிய 9ஐ வலு சேர்க்க போகிறாருங்க. ஏற்கனவே 9இல் ராகு, சுக்கிரன் மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகள் வலம் வரக்கூடிய வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமும் ராசிக்கு சகாயமானவருமாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமத்தை விட்டு விலகுவது மிக சிறப்பாக வரவேற்கத்தக்க நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை உறுதியாகவே விலக்கி நல்ல முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே பல்வேறு வகையான காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திட்டமிட்டு நுணுக்கமாக இந்த தருணத்தை பயன்படுத்தினால் சூரியன் மற்றும் சந்திரனின் அமைப்பு அபரிவிதமான மாற்றத்தை எண்ணி 3 நாளில் ஏற்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் மிக வலுவாக 4 கிரகநிலைகள் 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தை வலு சேர்க்க போகின்றன. இது மட்டுமல்லாது நீண்ட நாட்களுக்கு பிறகு முக்கூட்டு கிரக என்று சொல்லக்கூடிய சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய 3 கிரக நிலைகளும் ஒன்றிணைகின்றன. புத ஆதித்ய யோகம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்கள் இந்த வேளையில் விரைவாக கடகராசிக்காரர்களை தேடி வருவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இரட்டிப்பு நன்மை உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. மிக பெரிய அளவிலான காரியங்களை கூட தடையில்லாமல் கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான யோக வாய்ப்புகள் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் திட்டமிடுதலை காட்டிலும் சாதகமாக கைகூடும். ஏனென்றால் வித்யாகாரகரான புதனும் 9இல் வலம் வருவதால் கல்வி ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்றத்தையும் அதிரடியான மாற்றத்தையும் நிச்சயமாக சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். 4 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது அற்புதமான நேரமாக பார்க்கப்படுகிறது. ஆடை ஆபரண சேர்க்கைக்கான வாய்ப்புகள் மிகவும் அதீதமாக கிடைக்கிறது. இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய மற்றவர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் உத்தியோகம், தொழில் ரீதியாக மிக சிறப்பான ஒளிமயமான எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது. எனவே மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கனகச்சிதமாக கைகூடுவதால் மிக பெரிய அளவிலான சிரமம், தடை என்று இருந்த நிகழ்வுகள் கூட முற்றிலுமாக மாற்றத்தை சந்திப்பதோடு முன்னேற்றத்திற்கான வழிவகை செய்யக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது. எனவே உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு நன்மையும் மகிழ்ச்சியும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை சுக்கிரன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு மிகவும் வலுவாக இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் பல மடங்கு நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க. 6 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அதீத பலத்துடன் அற்புதமான அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது உங்களுக்கு அனைத்து வகையான பணிகளையும் முன்கூட்டியே நன்கு அறிந்து திட்டமிட்டு அதற்கு ஏற்றவாறு சூழல்களை உருவாக்குவது மட்டுமல்லாது பல்வேறு வகையான சங்கடம் நிறைந்த விஷயங்களை மிக சிறப்பாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது எந்தவித பயமுமின்றி அனைத்து வகையான பணிகளையும் துணிச்சலுடனும் தன்னம்பிக்கையுடனும் இந்த தருணத்தில் மேற்கொள்வதற்கான நல்ல யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எதிரிகளால் ஏற்படக்கூடிய அச்சம்,
மனக்கவலை நீங்கி பல பணிகளை துடிப்புடன் செயல்படுத்துவதற்கான வாய்ப்பை நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியும் லாபமும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் எண்ணி 3 நாளில் உங்கள் விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றங்களை கடகராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் உண்டு. விரயத்தில் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயும் ஜென்ம ராசியை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதால் இந்த வேளையில் எதை செய்தாலும் அவை நல்லவையாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. தொழில் ரீதியான குறுக்கீடுகள் உள்ளிட்ட தத்தளிப்பை ஏற்படுத்தி வந்த பல நிகழ்வுகள் உறுதியாகவே நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் செவ்வாய் ஏற்கனவே நீச்சம் பெற்று வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர்ந்து விரயத்தில் அமர்ந்து பின்னர் மீண்டும் வக்ர நிவர்த்தி பெற்று மீண்டும் ஜென்மத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார். எனவே தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செயல்களை திட்டமிட்டபடி சிறப்பாக செய்து முடிக்கலாம். வீண் பலிகள் இந்த தருணத்தில் விலகும். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சிறப்பாக செயல்படுவதால் மிக பெரிய அளவிலான சாதனைகளை கடகராசிக்காரர்கள் புரிவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே செவ்வாய் அள்ளி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு மிகவும் சாதகமாக இருப்பதால் இந்த தருணத்தில் எண்ணி 3 நாளில் எதிர்பாராத அதிரடியான வாய்ப்பு உங்களுடைய விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான நல்ல சூழல் உண்டு. ஏனென்றால் சனி பகவானும் திருக்கணிதத்தின்படி இந்த மாதத்தின் இறுதியில் அஷ்டமத்தை விட்டு விலகுகிறாருங்க. அஷ்டம சனியின் பாதிப்பு நிச்சயமாக குறையக்கூடிய நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. எனவே உறுதியாகவே சனி பகவானின் இந்த மாறுதல் காரணமாக இந்த தருணத்திலிருந்தே கடன் சுமை குறையும். உறவுகளுக்கிடையே ஏற்பட்ட மனஸ்தாபம் நீங்கி ஒற்றுமை பிறப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கும். அடிக்கடி ஏற்பட்ட தடுமாற்றங்கள் முற்றிலுமாக விலகி இரட்டிப்பு நன்மையை பெறக்கூடிய வகையில் வருமான உயர்வுக்கான நல்ல சாத்தியக்கூறுகளும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கும். மிகுந்த கவனத்தோடு செயல்பட்டு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சிரமங்களை களைந்து நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நினைப்பதை காட்டிலும் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு. எவ்வளவு பெரிய காரிய தடையாக இருந்தாலும் அதை எளிதில் கடந்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகத்தை சனி ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. கடந்த 2.5 ஆண்டுகளாக பட்ட சிரமத்திற்கு விடிவு காலம் பிறக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே நல்ல மாற்றம் இந்த தருணத்தில் இருந்தே கடகராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையிலும் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையிலும் உங்கள் விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் தடை தாமதமின்றி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வகையில் கைகூடுவதற்கான அற்புதமான யோகம் உறுதியாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. கடகராசிக்காரர்களுக்கு